நீங்கள் 420 என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒடிசாவிலே போய் நீங்கள் தமிழனை நம்பலாமா என்று கேட்டார். 80 முறை வந்தாலும் எங்கள் வாக்கு திமுக கழகத்துக்கு தான். விக்கிரவாண்டியிலே நீங்கள் விலகிவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்று விடும் என்றால் நினைக்கிறீர்கள்? நம்முடைய கூட்டணி 3 தேர்தல்களாக குலையவும் இல்லை, சிதையவும் இல்லை, கலையவும் இல்லை. அதிமுக மறைமுகமாக நமக்கு உதவி இருக்கிறது. பிரேமலதா வேறு ஒரு அறிக்கை விடுகிறார். நாங்களும் எங்கள் தொண்டர்களின் வேர்வையை எங்கே இருக்கிறார்கள்? நடப்பது தேர்தலா, ஓட்ட பந்தயமா? பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்தஸ்தை இழந்து விட்டது. மாம்பழம் இருந்தாலே படுக்காது. அண்ணா கண்ட சின்னம், அண்ணா நின்ற சின்னம், அண்ணா வென்ற சின்னம் உதயசூரியன் தான் சின்னம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த தொகுதியில், மாதவரம் தொகுதியில் ஒரு கூட்டத்தில் வந்து பேச இருப்பதில் எனக்கு ஏற்பட்ட முதல் மகிழ்ச்சி, 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றோம் என்பதில் 40 தொகுதிகளிலும் மிக கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று திருவள்ளூர் தொகுதியிலே நின்று நான் பேசுகிறேன் என்பதுதான். தமிழ்நாட்டிலேயே மிக கூடுதலான வாக்கு வித்தியாசம் எந்த தொகுதியில்? திருவள்ளூர் தொகுதியிலே தான். இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிற சசிகாந்த் செந்தில் அவர்களை பற்றி நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னார். எனக்கு அவரோடு நெடு நாட்களாகவே ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். முதலில் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன் இத்தனை வாக்கு வித்தியாசம் என்பதையும் சொல்லுகிறேன். அதற்கு முன்னால் எதற்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், மிகச்சிறந்த கள பணியாளரை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும், அறிவார்ந்த ஒரு மனிதரை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இந்த தொகுதியிலே பெற்றிருக்கிறீர்கள். சசிகாந்த் செந்தில் இல்லை என்றால் கர்நாடகத்திலே சட்டமன்ற தேர்தலிலே அவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்று சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு மிக துல்லியமாக தேர்தல் முடிவுகளை கணித்தவர். அதற்கான வழிகாட்டுதலை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கர்நாடகத்திலே காட்டியவர் சசிகாந்த் செந்தில். எனக்கு அந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கிற போது வியப்பாக இருந்தது. சசிகாந்த் செந்திலா வேட்பாளர் என்று. நல்லது, அவர் வெற்றி பெறுவார் என்று தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய வாக்குகள் எண்ணிக்கையில வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் நீங்கள் உங்களுடைய உழைப்பு தான் அதற்கு காரணம். சுதர்சனம் அவர்கள் சொன்னார்கள், நான் கூட 57,000 வாக்குகளிலே தான் வெற்றி பெற்றேன். இவர் 1,20,534 என்ற அந்த எண்ணிக்கையை மிகச் சரியாக மேடையிலே குறிப்பிட்டார். ஏன் தெரியுமா அந்த வித்தியாசம் கூடியிருக்கிறது? 2021 நீங்கள் தேர்தலிலே போட்டியிடுகிற போது தளபதி முதலமைச்சராக வந்தால் இந்த நாட்டுக்கு என்னவெல்லாம் செய்வார் என்று அப்போது மக்களுக்கு தெரியாது. நம்பிக்கையில் அடித்த வாக்கு 57,000 வித்தியாசம். கண்கூடாக பார்த்த பிறகு விழுந்திருக்கிற வாக்குகளின் வித்தியாசம் 1,27,000. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி தளபதியின் ஆட்சி இல்லை, பொதுமக்களே, கலைஞரின் ஆட்சி தான். நான் தளபதியை இப்போதும் கலைஞராகத்தான் பார்க்கிறேன். அன்றைக்கு வெற்றி விழாவிலே அறிவாலயத்திலே சந்திக்கிற போது நான் அவரிடத்திலே ஒரே ஒரு வரிதான் சொன்னேன், உங்களால் எங்களுக்கும் பெருமை, இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை, இந்தியாவையே தமிழ்நாட்டின் பக்கம் திருப்பி பார்க்க வைத்த பெருமை நம்முடைய தளபதி அவர்களுக்குத்தான் உண்டு. கேரளாவிலே பெரிய வெற்றி பெற்றோம். ஆனாலும் 20க்கு 18. எந்த இடத்துல முழுமையாக 100க்கு 100%, 40க்கு 40 என்றால் அது தமிழ்நாடு தான் என்பதை இந்தியா குறித்து கொண்டது. 40க்கு 40 பயணம் முடிந்து விட்டது. அடுத்தது 234ல் 200க்கு மேல் என்கிற பயணம் தொடங்குகிறது. அதனுடைய முதல் வெற்றியை விக்கிரவாண்டி ஜூலை 10ஆம் தேதி தர இருக்கிறது. நம்முடைய உழைப்பு தொடர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்ன வேறுபாடு? ஏன் இந்த திராவிட இயக்கம் ஒரு நூற்றாண்டை கடந்து மக்களிடத்திலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது? இது மக்களின் வாழ்வியலை பற்றி கவலைப்படுகிற இயக்கம், இலக்கியத்திற்கு ஒரு முதன்மை தருகிற இயக்கம். இந்த மேடையிலே அமர்ந்திருந்த போது நான் ஒரு செய்தியை கவனித்தேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீர்களோ எனக்கு தெரியாது. அங்கே முத்தமிழறிஞர் தலைவரின் படம் இருக்கிறது, தளபதியின் இருக்கிறது, மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களினுடைய படம் இருக்கிறது. அந்த படத்தை பாருங்கள், எழுத்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அது என்ன எழுத்து தெரியுமா? நான் கூட கட்சி சார்பாக ஏதேனும் வாழ்த்துகளாக இருக்கும் என்று கருதினேன். திருக்குறள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வேறு எந்த கட்சியின் பொதுக்கூட்டத்திலாவது நான் அமர்ந்திருக்கிற போது பார்க்கிறேன், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்பது
நமக்கு எளிதாக கூட சொல்ல வராத குறள் தான். அந்த குறள் மட்டுமல்ல, அந்த குறளுக்கு பொருளும் இருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் என்பதிலே தொடங்கி திருக்குறளையும் திருக்குறளுக்கு பொருளையும் தருகிற, மக்களுக்கு இதனை சொல்ல வேண்டும் என்று கருதுகிற ஒரு அரசியல் கட்சியாக திமுக கழகம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்காக எடுத்து சொன்னேன். நண்பர்களே, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய செயல்பாடுகள், திட்டங்கள், சாதனைகள் நம்முடைய நண்பர் போடி காமராஜ் சொன்னதை போல சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடப்பு என்னவாக இருக்கிறது என்பதை பேசுவதற்காக நான் கூடியிருக்கிறோம். இருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகள் என்ன என்பதில் ஒன்றிரண்டை சொல்லிவிட்டு நான் இன்றைய நடப்பு அரசியலுக்கு வந்து விடுகிறேன். இது தொழிலாளர்கள் கூடுதலாக இருக்கிற பகுதி. இந்த பகுதியில் மக்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு சிட்கோ என்றால், சிப்காட் என்றால் நாம் அந்த பெயர்களை கேள்விப்படுகிறோம். சிட்கோ என்றால் என்ன? சிறு தொழில் முன்னேற்றத்திற்கான நிறுவனம். யார் உருவாக்கினார்கள்? எப்போது வந்தது? சிட்கோ, சிப்காட் இரண்டுமே தலைவர் கலைஞர் அவர்களால் 1971 உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள். 1970 மார்ச் மாதம் 23ஆம் தேதி அதற்கான அடித்தளத்தை நிறுவிய தலைவர் கலைஞர் அவர்கள் 71 ஜனவரியிலேயே சிட்கோவையும் திறந்து வைத்தார், சிப்காட்டையும் தொடக்கி வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வருகிற உப்பு தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே கடற்கரை பகுதியை மிகுதியாக கொண்டிருக்கிற மாநிலம். நீங்கள் இந்தியாவின் வரைபடத்தை பாருங்கள். அதிலே மிக கூடுதலாக கடற்கரையை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். கடற்கரை கூடுதலாக இருக்கிறது என்றால் உப்பு வளம் கூடுதலாக இருக்கிறது என்று பொருள். அது வீணாக கூடாது என்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் என்கிற இடத்திலே தமிழக உப்பு கழகத்தை தொடங்கியவர் கலைஞர். தமிழக உப்பு நிறுவனத்தை தொடங்கியவரும் அவர்தான். தமிழக சர்க்கரை கழகத்தை தொடங்கியவரும் அவர்தான். 2000 உழவர் சந்தையையும் அவர்தான் தொடங்கினார். மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியாக டைடல் பார்க்கையும் அவர்தான் தொடங்கினார். இவ்வளவு தூரம் செல்ல வேண்டாம். இதோ தாய்மார்களே, உங்களுக்கு பக்கத்திலே பெண் காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் இந்த நாட்டிலே எப்போது காவலர்களாக போலீஸ் வேலைக்கு எப்போது வந்தார்கள்? யாரால் நியமிக்கப்பட்டார்கள்? 1926ஆம் ஆண்டு ஐயா பெரியார் எழுதினார். எப்போது? நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், 98 ஆண்டுகளுக்கு முன்னால். தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். தாய்மார்களே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெண்கள் முன்னேற்றம் என்பது எங்கள் கட்சியினுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்று திராவிட இயக்கம் சொல்லியிருக்கிறது. 1926 பெரியார் எழுதினார், இனிமேல் பள்ளிக்கூடத்தில் தொடக்க பள்ளிகளில் ஆசிரியைகளாக பெண்களை நியமியுங்கள். ஏனென்றால் பிள்ளைகளிடத்திலே அன்பு காட்டுவதில் ஆண்களை விட எப்போதும் பெண்கள் தான் கூடுதலாக முன்னே நிற்பார்கள். என்னதான் தந்தையரினுடைய நாள் நேற்று என்று சொன்னாலும் தாய்க்கு நிகராக தந்தை ஆக முடியாது. அன்பு என்றால் அம்மாதான். எனவே பெண்கள் ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று 26 ஐயா பெரியார் சொன்னார். பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு சொன்னார், வெறும் ஆசிரியர்களாக மட்டுமல்ல, பெண்கள் காவலர்களாக நியமிக்கப்பட வேண்டும். 1931 பெரியார் எழுதியது. அப்போது பலரும் சொன்னார்கள், யாராவது பெண்களை போலீஸாக நியமிப்பார்களா? 31 பெரியார் சொன்னார். 74 தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது பெண்களை காவலர்களாகவும் நியமித்த பெருமை தலைவர் கலைஞருக்குத்தான் உண்டு. எதற்காக? பெண்ணென்றால் அச்சப்படுகிறவள், பெண்ணென்றால் பயந்து போகிறவள், பெண்ணென்றால் விலகி ஓடுகிறவள் என்று யார் சொன்னார்கள்? கலவரம் வருகிற போதும் கலகம் வருகிற போதும் அந்த இடத்தில் நின்று அடக்குகிற ஆற்றலும் வலிமையும் வீரமும் பெண்களுக்கு உண்டு என்று முடிவு செய்து பெண்களை காவலராக நியமித்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். நண்பர்களே, இவற்றையெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளை தொட்டு காட்டுவதற்காக மட்டும்தான் சொன்னேன். கலைஞர் செய்த காட்சிகள், கலைஞர் செய்த சாதனைகள், கலைஞர் நிகழ்த்திய அந்த நிகழ்வுகள் இன்னும் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியும். ஆனால் நான் முதலில் சொன்னபடி நடப்பு அரசியலுக்கு வந்து விடுகிறேன். நடப்பு அரசியல் என்றால் என்ன? நேற்றைக்கும் இன்றைக்கும் என்ன நடந்திருக்கிறது? நேற்றைக்கும் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கிறது? பீகாரில் என்ன நடந்திருக்கிறது?
ஒடிசாவில் என்ன நடந்திருக்கிறது? 3 நிகழ்ச்சிகளை உங்கள் முன்னால் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். இவை நானாக கற்பனை செய்தவை அல்ல. நான் சொல்வதற்கு ஒரு ஆதாரமும் தேவையில்லை. இன்றைக்கு இப்போது நான் வருகிற போது தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையிலே நாளேடுகளிலே வந்திருக்கின்றன. நீங்கள் பாருங்கள். நான் உங்களிடத்திலே வைக்கிற கோரிக்கை எல்லாம், தயவு செய்து தொலைக்காட்சியிலே நாடகம் பார்ப்பது பிழை இல்லை. ஆனால் காலையிலே செய்தித்தாளை கண்டிப்பாக பாருங்கள். யாரும் மறைக்க முடியாத செய்தி. இன்றைக்கு காலையிலே ஒரு படம் வந்திருக்கிறது. காலையில் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் வீட்டுக்கு போன உடனே பாருங்கள். நம்முடைய முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார், அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவரோடு, நம்முடைய முதலமைச்சரோடு 25 இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று தேடுங்கள். இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற செய்தித்தாள் செய்தியை நான் சொல்லுகிறேன். 25 இளைஞர்கள் யார்? நம்முடைய மாவட்ட செயலாளர் பேசுகிற போது குறிப்பிட்டார் இல்லையா? நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்று. அந்த நான் முதல்வன் திட்டம் என்பது என்ன? நம்முடைய பிள்ளைகள், இந்த அரசு நம் பிள்ளைகளை படிக்க வைக்கிற அரசு. இன்னமும் சொன்னால் 1000 ரூபாயை மகளிருக்கு உரிமை தொகை என்று கொடுப்பதை சிலர் கேலி செய்கிறார்கள். நான் தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாட்டின் பல தொகுதிகளுக்கும் போயிருந்த போது தாய்மார்களை பார்த்து நான் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் பேசிக் கொண்டிருந்த போது கேட்ட கேள்வி, அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வருகிறதா? அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பயன்படுகிறதா? ஒரு அம்மையார் என் நேரத்திலே சொன்னார், வருகிறது தம்பி, அது மட்டுமல்ல, அந்த 1000 ரூபாய் தான் என் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் மருந்து மாத்திரை வாங்குவதற்கு உதவுகிறது என்று சொன்னார். நான் முதலமைச்சரை தேர்தல் முடிந்து வந்து பார்த்ததற்கு பிறகு அறிவாலயத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னேன், தமிழ்நாட்டின் நிதிநிலை இப்போது என்னவாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. இதனை தமிழக அரசால் உடனடியாக செய்ய முடியுமா என்றும் எனக்கு தெரியாது. நான் ஒரு சாதாரண குடிமகனாக, கழகத்தின் மீது மாறாத பற்றுடையவனாக, உங்கள் ஆட்சி என்றென்றும் இந்த மண்ணிலே தொடர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவனாக உங்கள் முன்னால் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். எனக்கு தெரியாது, செய்ய முடியுமா என்று தெரியாது, என்ன சொல்லுங்கன்னு கேட்டார். வேறொன்றுமல்ல, 1,15,00,000 பெண்களுக்கு இப்போது 1000 ரூபாய் மாதம் நீங்கள் உரிமை தொகையாக வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பல பெண்கள் அந்த ஏக்கத்தில் இருக்கிறார்கள், தேவைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். வாய்ப்பு இருக்குமானால் 1,15,00,000 என்பதை 2 கோடியாக ஆக்க முடியுமா என்று பாருங்கள் என்று கேட்டேன். நான் மறுபடியும் சொன்னேன், எனக்கு நிதிநிலையினுடைய அளவு தெரியாது, முடியுமா என்று தெரியாது. ஆனால் இந்த நாட்டில் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகையை யார் கேலி செய்தாலும் ஒன்றை நான் குறிப்பிடுகிறேன், அவர்களுக்கு எது புரிய வேண்டும் என்றால், இந்த தொகை இலவசம் அல்ல, இந்த தொகை தூக்கி போடுகிற பணம் அல்ல. இந்த தொகை உங்கள் பெண்களே, உங்கள் சுயமரியாதையை நிலைநிறுத்துகிற தொகை. 1000 ரூபாய் போதுமா? போதாது. ஒவ்வொருவருக்கும் தேவைகள் வேறுபடுகின்றன. 10,000 ரூபாய் கொடுத்தால் கூட போதுமானதாக இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு இது உதவியாக இருக்கிறது. நான் சொன்னதை போல என் பேர பிள்ளைகளுக்கு மருந்து மாத்திரை வாங்குவதற்கு இது பயன்படுகிறது என்றால் இதைவிட நல்ல செய்தி வேற என்ன இருக்க முடியும்? எனவே நம்முடைய மக்கள் என்கிற கருத்தோடு அதை செய்வது மட்டுமல்லாமல், இன்றைக்கு காலையிலே செய்தித்தாளிலே நம்முடைய முதலமைச்சரும் 25 இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னேனே, யார் அந்த இளைஞர்கள்? நான் முதல்வன் என்று ஒரு திட்டத்தை நம்முடைய தளபதி அவர்கள் தொடக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோராலும் படித்து மேலே வந்துவிட முடியாது. அப்படி நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பியும் உங்களுக்கு பயிற்சி தருகிறோம். யாருக்கெல்லாம் விருப்பமோ விண்ணப்பிக்கலாம் என்று சொன்னபோது 1267 விண்ணப்பங்கள் வந்தன. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 1267 விண்ணப்பங்கள். அனைவரையும் அனுப்ப முடியாது. அதிலே போட்டி தேர்வுகள் வைத்து 100 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 100 பேரில் மறுபடியும் பயிற்சிகள் கொடுத்து, அதாவது ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுகிற ஒரு நாள் முழுவதும் இணைய வழியிலே அவர்களுக்கான தேர்வுகளை நடத்தி 100 பேரிலிருந்து 25 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். 25 பேரும் லண்டனுக்கு அனுப்பப்பட்டார்கள். நடந்ததா இல்லையா? 25 பேரில் எதை குறித்து கொள்ள வேண்டும் தெரியுமா? 11 பேர் தான் ஆண்கள், 14 பேர் பெண்கள். நம்முடைய பிள்ளைகள் 25 பேர். இந்த 25 பேரில் இன்னொரு செய்தியும் நான் சொல்லுகிறேன். 20 பேர் அரசு கல்லூரிகளிலே படிக்கிறவர்கள், தனியார் கல்லூரி அல்ல, கோடீஸ்வரர்கள் அல்ல, லட்சாதிபதிகள் அல்ல,
அரசு கல்லூரிகளிலே படிக்கிற 25 பேரில் 20 பேர், அந்த பெண்கள் 14 பேர் இருக்கிறார்களே, அவர்களில் 2 பேர் எப்படி வந்திருக்கிறார்கள் என்றால் புதுமை பெண் திட்டத்தால் பயன்பெற்று கல்லூரிக்கு வந்தவர்கள். இத்தனையும் ஒரு மனிதன் செய்திருக்கிறானே, நான் சொந்த சகோதரனை போல சொல்லுகிறேன், அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? உண்மையாக இருக்க வேண்டாமா? அந்த பிள்ளைகள் கடந்த 9ஆம் தேதி லண்டனில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். ஒரு வாரம் லண்டன் பல்கலைக்கழகத்திலே இருந்து பல்வேறு விதமான தொழில்நுட்ப பயிற்சிகளை பெற்று 16ஆம் தேதி சென்னைக்கு வந்தார்கள். அவர்கள்தான் நேற்று முதலமைச்சரை சந்தித்த போது எடுக்கப்பட்ட படம் தான் இன்றைக்கு அத்தனை ஏடுகளிலும் வந்திருக்கிறது. வேண்டுமானால் தினமலர் போட்டிருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. தினமலரால் பொறுத்து கொள்ள முடியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். நம் பிள்ளைகளை படிக்க வைக்கிற அரசு, நம் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அரசின் செலவில் அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அரசின் செலவில் தங்கி அரசின் செலவில் பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள் என்றால் அது இலவசம் இல்லை நண்பர்களே. அந்த அறிவு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடக்கிறதே. பீகாரில் என்ன நடக்கிறது? அங்கே ஒடிசாவில் கடந்த 25 ஆண்டுகள் நம்முடைய சுதர்சனம் அவர்களைப் போல நெடுங்காலமாக 25 ஆண்டுகளாக ஒடிசாவின் முதலமைச்சராக இருந்தவர் நவீன் பட்நாயக். அவருடைய ஆட்சி அத்தனை சிறப்பாக இருந்ததற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் வி.கே. பாண்டியன் என்கிற தமிழரினுடைய அந்த ஆய்வுகள். 2 தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒருவர் வி.கே. பாண்டியன், இன்னொருவர் ஆர். பாலகிருஷ்ணன் IAS என்கிற 2 அறிவாளிகள் ஒடிசாவில் இருக்கிறார்கள். ஆர். பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்று விட்டார், தலைமை செயலாளராக இருந்து ஓய்வு பெற்று விட்டார். ஆனாலும் நவீன் பட்நாயக் அவரை இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்ப சம்மதிக்கவில்லை. இருங்கள், என் அறைக்கு பக்கத்திலேயே இருங்கள், என் ஆலோசகராக இருங்கள் என்று தமிழனின் பெருமையை ஒடிசா அறிந்திருக்கிறது. தமிழ்நாடு அறிய வேண்டாமா? ஆனால் அங்கே போய் மோடி என்ன பேசினார்? இங்கே மேடையில் ஏறுகிற போது கூட நான் வேடிக்கையாக சொன்னேன், இப்படி ஒரு தப்பு நடந்துவிடக்கூடாது. சில நேரங்களில் அச்சில் சில பிழைகள் வரும். சில நாள்களுக்கு பிறகு என்றால் சில நாய்களுக்கு பிறகு என்று அடித்துவிடும். அப்படி சில அச்சுப்பிழை வரும். நான் மேடையில் ஏறுகிற போது ஒரு நண்பர் அறிவிப்பு கொடுத்து கொண்டிருந்தார், நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் மோடி காமராஜ் வந்து விட்டார் என்று. நான் சொன்னேன், இல்லை இல்லை, அவர் போடி காமராஜ். தப்பித்தவரி கூட மோடி காமராஜ் என்று சொல்லிவிடாதீர்கள். அவர் மோடி காமராஜ் அல்ல, இந்த தமிழ்நாட்டின் போடி காமராஜ் என்று சொன்னேன். எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், என்ன பேசினார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள்? ஒடிசாவிலே போய் பேசினார். ஒடிய நாட்டு மாநில மக்களே, நீங்கள் தமிழனை நம்பலாமா என்று கேட்டார். தமிழனை நம்பக்கூடாது என்று ஒடிசாவிலே பேசுகிற அதே பிரதமர் மோடி தான் தமிழனின் வாக்குகளை பெற 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போனார். தேர்தல் நேரத்தில் 8 முறை வந்தார். தமிழ் மக்கள் திருப்பி சொல்லி இருக்கிறார்கள், இன்னும் 80 முறை வந்தாலும் எங்கள் வாக்கு திமுக கழகத்துக்கு தான். இவர்கள் தவறாக கணக்கு போடுகிறார்கள். மக்கள் கோயிலுக்கு போனால் நமக்கு வாக்களித்து விடுவார்கள். இல்லை நண்பர்களே, திருச்செந்தூருக்கு போவான் தமிழன், திரும்ப வந்து உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பான். ஆனால் இன்றைக்கு என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா? பக்தி வேறு, அரசியல் வேறு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்கள் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. அங்கே என்ன ஆயிற்று? அங்கே ஒரு அயோத்தியிலே ஒரு ராமர் கோயில் கட்டினார்கள். திரும்ப திரும்ப அந்த ராமர் கோயிலையே காட்டி ராமர் கோயில் கட்டிவிட்டோம், ராமர் நம்மை காப்பாற்றுவார் என்று கருதினார்கள். ராமர் அவர்களை இந்தியாவில் காப்பாற்றவில்லை என்பது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்திலும் காப்பாற்றவில்லை. அந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற அயோத்தி என்பது பைசாபாத் என்கிற தொகுதியிலே இருக்கிறது. பைசாபாத்திலே அவர்கள் தோற்றுவிட்டார்கள். நமக்கு எப்படி, அவர்களுக்கு எப்படி மாற்றம் வருகிறது என்றால், 57,000 வாக்குகளில் வெற்றி பெற்ற நீங்கள் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளரை 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ 5 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் வெறும் 1.5 லட்சம் வாக்குகளால் வித்தியாசமாக குறைந்து போயிருக்கிறார். எனவே ராமர் அவர்களை இந்தியாவிலும் காப்பாற்றவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலை? 2019 ஆண்டு அவர்கள் எத்தனை இடம்? பாரதிய ஜனதா கட்சியின் சரிவு எப்படி இருக்கிறது தெரியுமா?
நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றார்கள். சிலர் உணர்ச்சிவயப்பட்டு 420 என்றார்கள். நான் சொன்னேன், அது சரி, நீங்கள் 420 என்பது எல்லோருக்கும் தெரியும். 420 என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் 400 420 இடம் என்றார்கள். போன முறை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே பெற்றிருந்த இடங்கள் 303. இன்றைக்கு அவர்கள் 240க்கு சரிந்திருக்கிறார்கள். 63 இடங்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே மட்டும் சொல்லுகிறேன், 80 தொகுதிகள். 2019 பாரதிய ஜனதா கட்சி அங்கே 62 இடங்களில் வெற்றி பெற்றது. 80ற்கு 62 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போது அது வெறும் 33ஆக குறைந்து போயிருக்கிறது. பாதிக்கு பாதி. உத்தரப்பிரதேசம் பகுத்தறிவு நிலமாக மாறிவிட்டதா? உத்தரப்பிரதேசம் என்னை போல கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு பெரியாரின் கருத்துக்களை பேசுகிறதா? இல்லை நண்பர்களே, உத்தரப்பிரதேசம் ஆன்மீக பூமிதான். ஆனால் அரசியலில் பாஜகவுக்கு இடமில்லை என்று அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு தான் முன்னோடி. எனவே தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான பாடம் இந்தியா முழுமைக்கும் இருக்கிறது. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அவர்கள் அப்படி இருக்கிற இடத்தில் வட மாநிலங்கள் முழுவதும் தங்களுக்குத்தான் என்று கருதினார்கள். என்ன நடந்தது? ஒடிசாவில் என்ன நடந்திருக்கிறது? 25 ஆண்டுகள் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கலவரம் நடந்ததில்லை. நவீன் பட்நாயக் அவருடைய தந்தையார் பிஜு பட்நாயக்கிலிருந்து, பிஜு பட்நாயக் பற்றி நாம் இன்னொரு தகவலை நினைவில் கொள்ள வேண்டும். திமுகவும் அண்ணா திமுகவும் பிரிந்து போன பிறகு அவர்தான் இருவரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். ஏறத்தாழ கலைஞரையும் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்து பேசி 2 பேரும் கலைஞர் என்ன சொன்னார் என்பதை இளைஞர்கள் அறிய வேண்டும். கலைஞர் என்ன சொன்னார் என்றால், முதலமைச்சராக அவரே இருக்கட்டும், கட்சி தலைவராக நான் இருக்கிறேன், எனக்கு கட்சி தான் முக்கியம், பதவி அல்ல, கட்சி தான் முக்கியம். எனவே அப்படியல்ல, சின்னம் கொடி வேண்டுமானாலும் அதிமுகவின் கொடியே இருக்கட்டும். ஏனென்றால் அந்த கொடியிலே கூடுதலாக இருப்பது அண்ணாவின் படம்தான். அண்ணா இல்லாமல் நாங்கள் இல்லை. ஆனால் சின்னம் எது தெரியுமா? சின்னம் அண்ணா கண்ட சின்னம், அண்ணா நின்ற சின்னம், அண்ணா வென்ற சின்னம், உதயசூரியன் தான் சின்னம். எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டுதான் எம்ஜிஆர் போனார். சென்னையிலே புறப்படுகிற போது சரி என்றவர் வேலூருக்கு போன பிறகு நான் மறுபடியும் சிந்திக்க வேண்டும் என்றார். அப்படி சிந்தித்துத்தான் நாடு வீணாய் போயிற்று. நண்பர்களே, அந்த பிஜு பட்நாயக்கின் மகன் நவீன் பட்நாயக் தான் ஒடிசாவிலே 25 ஆண்டுகளாக முதலமைச்சர். ஒரு கலவரமும் வந்ததில்லை. இப்போது புதிதாக மோகன் சரண் மாஜி என்று ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான். எனக்கு கூட அதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒருவன் முதலமைச்சராக வந்தால் நல்லது. ஆனால் என்ன நடந்திருக்கிறது? எப்போது? நேற்று நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். இப்போது தொலைக்காட்சியில ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே பக்ரீத் பண்டிகை கொண்டாடுகிற போது முஸ்லிம்களை போய் இந்துத்துவா கும்பல் அடித்திருக்கிறது. இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் என்கிற ஒட்டுமொத்த மக்கள் இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் வெறி கொண்டவர்கள் இல்லை. இவர்கள் அப்படி ஒரு கூட்டத்தை வளர்க்கிறார்கள். எதனால்? ஒடிசாவிலே பந்த்ரா என்கிற இடத்திலே நேற்றைக்கு மிகப்பெரிய கலவரம். புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்று 4 நாட்கள் தான் ஆகிறது. இங்கேயும் பக்ரீத் நடந்தது. அவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், இந்து முஸ்லிம் கலவரத்தை அவர்களால் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் ஏற்படுத்த முடியவில்லை. நீ இந்துவாக இருக்கலாம், நீ இஸ்லாமியனாக இருக்கலாம், நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், அவனவன் மதம் அவனவன் நம்பிக்கை, அல்லது எங்களைப் போல கடவுள் மத நம்பிக்கை அற்றவனாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் அண்ணன் தம்பிகளாக இந்த மண்ணில் வாழ்வோம் என்கிற உணர்வு திராவிட இயக்கத்தால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், ரம்ஜான் அன்றைக்கு நம் வீடுகளுக்கு பிரியாணி வராமல் இருந்தது உண்டா? பக்கத்தில் இஸ்லாமியர் வீடு இருந்தால் இங்கே இருந்து பொங்கல் அன்றைக்கு சர்க்கரை பொங்கல் போகாமல் இருக்குமா? நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்பது அல்ல. அமெரிக்காவில் இருக்கிறவன் ஓடி வந்து எனக்கு உதவ மாட்டான், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் தான் எனக்கு முதல் உறவு என்கிற புரிதல் நமக்கு உண்டு. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கிறது? ஒடிசாவிலே இந்த இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதியில இருந்து அந்த கழிவு நீர் சிவப்பாக வந்திருக்கிறது. ஏன் சிவப்பாக வருகிறது என்று ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அது வேறொன்றுமல்ல, பக்ரீத் அவர்கள் ஆட்டுக்கறி உண்பதற்காக ஆட்டை வெட்டி இருக்கிறார்கள், அந்த நீர் வந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் மாட்டு இறைச்சியை உண்கிறீர்கள், மாட்டை வெட்டி இருக்கிறீர்கள், அந்த மாடு எங்களுக்கு புனிதம்,
உங்களுக்கு மாடு புனிதம் என்று அயோத்தியிலே சொன்னீர்களே, மாடு புனிதம் என்று உத்தரப்பிரதேசத்திலே சொன்னீர்களே, இன்றைக்கும் நான் குறிப்பிடுகிறேன் நண்பர்களே, இந்தியாவிலேயே ஆவின் பால் அதிகமாக உற்பத்தியாகி இந்தியா முழுவதும் போவது தமிழ்நாட்டில் இருந்துதான். நாங்கள் ஒன்றும் மனிதர்களுக்கும் எதிரி இல்லை, மாடுகளுக்கும் எதிரி இல்லை. ஆனால் நீங்கள் மாட்டை வணங்குகிறோம் என்று சொல்லி, மாட்டை வெட்டக்கூடாது என்று சொல்லி, எதற்காக மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது என்று ஏன் குறிப்பிடுகிறீர்கள்? நான் கேட்கிறேன், உழைப்பாடிக்கு, மூட்டை தூக்குகிறவனுக்கு, வண்டி இழுக்கிறவனுக்கு, பாரம் சுமக்கிறவனுக்கு மிக குறைந்த விலையில் கூடுதல் புரதம் உள்ள மாட்டிறைச்சி தேவைப்படுகிறது. மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறவனுக்கு முருங்கைக்காயும் முட்டைக்கோசும் போதுமானது. ஆனால் உடைக்கிறவனுக்கு அது போதுமானதில்லை. ஆனால் அவர்கள் அன்றைக்கு ஆட்டுக்கறி தான் நேற்றைக்கு வெட்டி இருக்கிறார்கள். அதை மாட்டு இறைச்சி என்று சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்கி, அது ஆடா மாடா என்பதல்ல அவர்களுக்கு பிரச்சனை. ஏதேனும் ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக நேற்றைக்கு 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள். 2 கார்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன, 4 மோட்டார் பைக்குகள் நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. எதற்காக? அங்கே வெட்டப்பட்டது ஆடா மாடா என்பதையே உறுதி செய்து கொள்ளாமல் மனிதர்களுக்குள்ளே இத்தனை பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாடு ஏமாந்திருக்குமானால் இந்த அமைதியை இந்த மண்ணை விட்டு போயிருக்கும். எண்ணி பாருங்கள், என்றைக்காவது நீங்கள் இந்தியா முழுவதும் பற்றி எறிந்த போது 1947 நவகாடி கலவரம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது என்ன நடந்தது? நவகாடியிலே இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்களை வெட்டி கொன்றார்கள். கலவரத்தை நிறுத்த முடியவில்லை. அதற்காகத்தான் காந்தியார் காலில் செருப்பு கூட அணியாமல் அந்த மக்களை பார்க்க போனார். எல்லோரும் ஒன்றை சொல்லுவதில்லை, வரலாற்றில் நாம் பொய் பேசக்கூடாது. காலில் செருப்பும் அணியாமல் அந்த மக்களை பார்த்து சமாதானம் சொன்னவர் காந்தியார் மட்டுமல்ல, காந்தியாரோடு அவரோடு சேர்ந்து நடந்த கான் அப்துல் கஃபார் கான் அவரும் தான். 6.5 அடி உயரம் வந்த மனிதன். அவனும் காலில் செருப்பு அணியவில்லை. காந்தியாரோடு பணியாற்றியதால் தான் அவருக்கு எல்லை காந்தி என்று பெயர். கான் அப்துல் கஃபார் கான் கூடுதலாக அவரோடு நடந்து வர காந்தியார் முயற்சி செய்தார். அந்த கலவரத்தை அடக்க முடியவில்லை. நேருவும் பட்டேலும் பேசினார்கள். அங்கே இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழி? காவல்துறையை அனுப்பினால் எந்த காவலர்கள் போனாலும் அவர்களும் தங்களை இந்து என்றும் இஸ்லாமியர் என்றும் பிரித்து கொண்டு எதிரெதிர் வரிசையில் நிற்கிறார்களே, என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பிரதமராக இருந்த நேரு அவர்களும் உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் அவர்களும் என்ன முடிவு செய்தார்கள் தெரியுமா? நான் சொல்லுவதெல்லாம் வரலாற்று குறிப்பு, கற்பனையில் மேடைக்காக சொல்லவில்லை. இந்த கலவரத்தை அடக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருந்து காவலர்களை வர வைத்தால் தான் முடியும் என்று முடிவு செய்தார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே தான் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் சகோதரர்கள் என்கிற உணர்வை இந்த திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கிறது. நேற்றைக்கு வந்தவர்கள் சிலர் திராவிட இயக்கம் என்ன செய்து கிழித்தது என்கிறார்கள். கிழிக்கவில்லையடா, திராவிட இயக்கம் பிரிந்து கிடந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்து தைத்தது, ஒற்றுமையை உருவாக்கியது. எனவே அப்படி ஒரு கலவரம் அன்றைக்கு நடந்தது. அதற்கு பின்னால் நண்பர்களே, அங்கே நவீன் பட்நாயக் வந்ததற்கு பிறகு இந்து இஸ்லாமியர் கலவரம் இல்லாமல் இருந்தது. நேற்றைக்கு போயிற்று. நேற்றைக்கு ஓரிடத்திலே நடந்தது என்றால் அது என்னாகும் தெரியுமா? அதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஊரிலே நடக்கும், அதனுடைய தொடர்ச்சி அதற்கடுத்த ஊரிலே நடக்கும். இனி ஒடிசாவிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்த்து தான் நிம்மதியாக வாழ முடியாது. அந்த பாரதிய ஜனதா கட்சி 4 நாட்கள் நினைவிலை கொள்ளுங்கள். சரி, பீகாரில் என்ன நடந்தது? நான் ஒடிசாவில் நடந்ததை சொன்னேன். பீகாரில் என்ன நடந்தது என்பதை விட என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி சரியானது. இப்போது நீங்கள் வைத்திருக்கிற கைபேசியை வீட்டுக்கு போன உடனே பாருங்கள், அல்லது தொலைக்காட்சியை பாருங்கள். அவர்கள் ஒரு ஆற்றுக்கு மேலே பாலம் கட்டினார்கள். எந்த அரசு? நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிற பீகார் அரசு. அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாலம் கட்டி முடிக்கப்படவில்லை, பாலம் இன்னமும் திறக்கப்படவில்லை. அந்த மக்கள் ஒரே குய்யோ முறையோ என்று ஒரே கூச்சல் சத்தம். ஏனென்றால் கட்டி முடிக்கப்படாத, இன்னமும் திறக்கப்படாத அந்த பாலம் கீழே இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்த செய்தி இப்போது தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் திறக்கப்படாத பாலம் இடிந்து விடுகிறது என்றால், குஜராத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது இல்லையா? இவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் எல்லாம் பாலங்கள் இடிந்து விடுகின்றன. இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுகிறது.
இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று அதிமுக விக்கிரவாண்டியில விலகி நிற்கிறது. விக்கிரவாண்டியில நீங்கள் விலகிவிட்டால் உங்கள் வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனால் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்று விடும் என்றால் நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு ஒன்று புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. 2021 நம்முடைய புகழேந்தி வெற்றி பெற்றாரே, அப்போது 9500 வாக்குகள் தான் வித்தியாசம். ஆனால் அந்த 9500 வாக்குகள் வித்தியாசத்தை நாம் பெறுகிற போது எதிரணியில யாரெல்லாம் இருந்தார்கள்? பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், எல்லோரும் ஒன்றாகத்தான் சேர்ந்து நின்றீர்கள். நம்முடைய கூட்டணி 3 தேர்தல்களாக குலையவும் இல்லை, சிதையவும் இல்லை, கலையவும் இல்லை. நம் கூட்டணி அப்படியே இருந்தது. இதே கூட்டணி தான் அவர்கள் இப்போது தனித்தனியாக நின்று மறைமுகமாக வாக்களிக்கிறோம் என்கிறார்களே. நேரடியாக நீங்கள் வாக்களித்த போதே 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் நாங்கள். இன்றைக்கு நம் கூட்டணியில் கமலஹாசனும் சேர்ந்திருக்கிறார். அவருக்கும் கொஞ்சம் வாக்குகள் உண்டு. எனவே அதிமுக மறைமுகமாக நமக்கு உதவி இருக்கிறது. ஒருவேளை இரட்டை இலைக்கு போடுகிறவர்கள், இரட்டை இலைக்குத்தான் போடுவோம் என்று நினைக்கிறவர்கள் இரட்டை இலை போட்டியிலேயே இல்லை என்று சொன்னால் அதிலே 10 விழுக்காடாவது உதயசூரியனுக்கு தான் போடுவார்கள். 1000 இருந்தாலும் இவர்கள் என்றைக்கும் என் நண்பர்களே எப்போதும் இணைய வேண்டிய கட்டங்கள் அவர்களுக்கு வந்தே தீரும். இனி அதிமுக என்று ஒரு கட்சி அவர்கள் வைத்துக் கொண்டு சிரமப்பட வேண்டாம். நான் பல கூட்டங்களிலே சொல்லி இருக்கிறேன், இந்த நாட்டை மட்டுமல்ல தளபதி அவர்களே, அதிமுகவையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். திமுக ஆளட்டும், அதிமுகவும் வாழட்டும் என்றுதான் நாம் கருதுகிறோம். ஆனால் அதிமுக இன்றைக்கு மறைமுகமாக நாங்கள் எங்கள் உழைப்பை வீணடிக்க விரும்பவில்லை. அதை பார்த்து எடப்பாடியை பார்த்து பிரேமலதா வேறு ஒரு அறிக்கை விடுகிறார். நாங்களும் எங்கள் தொண்டர்களின் வேர்வையை எங்கே இருக்கிறார்கள்? யாருடைய உழைப்பு வீணாக போகிறது? அந்த அம்மையார் ஒரு பேட்டி கொடுத்தார் பாருங்கள். தேர்தல் முடிந்து அந்த விஜயபிரபாகரன் என்கிற இளைஞன் 4000 ஓட்டுகள் வித்தியாசத்திலே தான் தோற்று போனான். தமிழ்நாட்டிலேயே கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடம் திருவள்ளூர், மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடம் விருதுநகர். அந்த அம்மையார் என்ன சொன்னா, அவன் சின்ன பையன், கடைசி வரைக்கும் போராடுறான், அவனுக்கு விட்டு கொடுக்கூடா. இது என்ன இது நடப்பது? தேர்தலா, ஓட்ட பந்தயமா? அவர் புரிந்துதான் பேசுகிறாரா? பாவம், சின்ன பையனுக்கு விடக்கூடாது. சின்ன பையனுக்கு விடுவது என்றல்ல தேர்தல் என்பது. இந்த மண்ணை யார் ஆடுவது என்பதை முடிவு செய்வது. யார் வயதில் சின்னவன் பெரியவன் என்பது அல்ல. ஆகையினால் என் நண்பர்களே, இப்படிப்பட்ட இந்த அதிமுக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதிமுக மிரட்டப்பட்டிருக்கிறார்களோ என்று நான் கருதுகிறேன். அவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் விலகி கொள்வது, அப்படி விலகி கொண்டால் அந்த வாக்குகளும் சேர்ந்து அது பாமகவுக்கு என்ன சிக்கல் தெரியுங்களா? பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்தஸ்தை இழந்து விட்டது. இனி மாம்பழம் கிடையாது. மாம்பழம் இருந்தாலே படுக்காது. இப்போது மாம்பழமும் இல்லை. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, இலை, பூ, காய், பழம் எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்ல வச்சு வேக வச்சிடலான்னு. எல்லாம் அவர்கள் சின்னம்தான். இலை இரட்டை இலை, பூ என்பது தாமரை, பழம் என்பது பலாப்பழம். அங்க ஒருத்தர் நின்னாரு ராமநாதபுரத்தில் ஒரு பலாப்பழத்தை வைத்துக்கொண்டு. இப்போ அவர் எந்த இடத்துல நிற்கிறார்னா, எல்லாம் அதிமுகவும் ஒன்னா சேர்த்தலாம். இதை முன்னாடி சேர்க்க வேண்டியதானே? இந்த அதிமுகவினுடைய எல்லா பிரிவுகளும் சேர்ந்து நின்று, பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் சேர்ந்து நின்ற போதுதான் நீங்கள் 10,000 வாக்குகளில் தோற்றீர்கள். இன்றைக்கு அதிமுக தனித்து நிற்கிறது அல்லது போட்டியிடவில்லை. தேமுதிக என்கிற பெரிய கட்சியும் போட்டியிடவில்லை. தமாக என்கிற இன்னொரு பெரிய கட்சியும் போட்டியிடவில்லை. பாருங்கள், எனக்கு தூத்துக்குடிக்கு போயிருந்த போது இவர்கள் ஒரு சைக்கிளை வைத்துக்கொண்டு ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ். அவர்கள் ஏன் அந்த இடத்தை கொடுத்தார்கள் என்றால், ஸ்ரீபெரும்புதூரிலும் தூத்துக்குடியிலும் கண்டிப்பாக கட்டுத்தொகையே வாங்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் டெபாசிட் வாங்க முடியாதோ அங்கெல்லாம் ஜி.கே. வாசனுக்கு இடம் கொடுப்பதா? எவ்வளவு பெரிய தாராள மனம் பாருங்கள். எனவே எல்லோரும் நீங்கள் சேர்ந்து நின்றாலும் இப்போது உங்களுக்கு மாம்பழம் சின்னமும் இல்லை, எந்த சின்னம் வரும் என்றும் தெரியாது. ஜூலை 10ஆம் தேதி வானில் உதயசூரியன் உதிக்கும். மறுபடியும் தமிழ்நாட்டில் உதயசூரியன் தான், என்றென்றும் தமிழ்நாட்டில் திமுக கழகம்தான் என்பதை விக்கிரவாண்டியிலே தொடங்குவோம்.
2026 எங்கு பார்த்தாலும் 200க்கு மேற்பட்ட இடங்களில் திமுக கழகத்தின் கூட்டணி வெல்லும். அதற்கு நாம் உழைக்க வேண்டும். அதற்கும் சேர்த்தேதான் இந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா. நினைவுபடுத்திக் கொள்வோம், உழைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி அரசியல் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சாதனைகளையும் விளக்கிச் சொல்லும் அரிய நூல் மானுடம் திராவிடம் சமத்துவம். விலை ரூபாய் 300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.